சப்பாத்தி வித் பிளாக் சன்னா மசாலா யாருக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னோட ஸ்டைலில் பிளாக் சன்னா மசாலா பார்க்கலாமா? பிளாக் சன்னாவை ஒரு 6 to 7 மணி நேரம் ஊற வச்சு 7 to 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. 2 தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி இலை, தண்டு இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு சுருளை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சன்னா மசாலா இருக்குது அதையும் சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்குன்றனால நான் சேர்க்குறேன், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்து அரைச்சி வச்ச விழுது, கொஞ்சமாக தண்ணி, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச சென்னாவையும் கொஞ்சம் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த சென்னா மசாலா ரொம்ப திக்காக வரதுக்கு இதுதான் மெயின் காரணமாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது இந்த வேக வச்ச சென்னாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சென்னா மசாலா என்னோட ஸ்டைலில் ரெடி. ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சென்னா மசாலாவுக்கு 10 சப்பாத்தி போட்டாலும் பக்காவாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.